எண்ணம் தோணுன உடனே அதை திண்ணமா செயல்படுத்திடலான்னு சொல்லிட்டு சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேயாப்பா. ஃபைபர், கீரை வந்து ஃபைபர் தான். கொஞ்சம் பன்னீர் புரோட்டீன் நல்லா இருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா எதிர் வீட் ஆண்டி கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட். பெருசுன்னுட்டாங்க, நாம சாப்பிடாம இருக்க முடியுமா? இங்க பாருங்க, கோமதி அந்த எதிர் வீட்டு ஆண்டி வந்து எங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்தாங்க. கப்பு நிறைய கொடுத்தாங்க. இல்ல கோமதி எனக்கு மிச்சம் வச்சிருக்கிறது பாருங்க. இது நான் இது வந்து எனக்கு மிச்சம்னு வச்சிருக்கா. நெத்தி புட்டு மாதிரி ஒத்த சுட்டு இருக்கு பார்க்க அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. ஸ்டார்பக்ஸ் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. போய் பில் போடுற இடத்துல போய் பில் போட கொடுத்தா 3500 ரூபாய்ட்டாங்க. காசு இல்லப்பா. நிறைய பேர் வந்து ஏதோ சிவகுரு வந்து பெய்ட் ப்ரொமோஷன் நடுவில் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. மதர்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணல. ஃப்யூச்சரில் ஸ்பான்சர் பண்ணால் நான் வந்து ஹார்லிக்ஸ் அத்லெட் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? வாங்க வே குடிப்போம். ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த வே கலந்து குடிக்கும்போது தாங்க ஒரு வேறு லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏதோ பண்ண வேலைக்கு சம்பளம், உழைப்புக்கு ஊதியம் மாதிரி. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். 1 2 Hello all, welcome to Batman and Batwoman vlog. ஸோ நாங்கள் ஆல்ரெடி போட்ட லாங் ஃபார்மேட்டில் நாங்கள் நைட்லாம் முடிச்சு தான் இருக்கோம். நைட் டியூட்டி பார்க்குறோன்னு புலம்பிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தோணுச்சு எப்படியும் நைட்டு முடிச்சிருக்கேன்னு ஆகிப்போச்சு. அதை வந்து ஒரு விலாகாக பதிவிட்டா என்னன்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. எண்ணம் தோணுன உடனே அதை திண்ணமாக செயல்படுத்திடலான்னு சொல்லிட்டு சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேயாப்பா. இந்த ரெக்கார்டிங்கை போட்டு உட்காந்தாச்சு. கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோன்லாம் அடிக்கும். எங்கள் அத்தை தான் பேசிட்டு வந்தோம். ஓகேங்க, யூஸ்வலாக இந்த நைட் டியூட்டியில் நாங்கள் 2 பேர் தான் சிரமப்பட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு கை கொடுக்க ஒரு 3வது ஆள், ஒரு மொரட்டாள் கோதமங்கலத்துலேருந்து இறக்கியிருக்கோம், எங்கள் சொந்த ஊர்லேருந்து. ரொம்ப குஷியோ? அது வேறு யாரும் இல்லை, எங்கள் மம்மி தான். ஸோ அவங்க வந்து உள்ளுக்குள்ளே பாப்பாவை பார்த்துக்கிறாங்க. கோமதி இப்போ சாப்பிட்டு இருக்கா. பாப்பாவை ஃபீட் பண்ணிட்டு இவ சாப்பிட்டு ஹோப்ஃபுல்லி இப்போ தான் நான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறீங்களா? இதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டு. சிக்கனு புரோட்டீனு, வெஜிடபிள்ஸ் ஃபைபர், கீரை வந்து ஃபைபர் தான். கொஞ்சம் பன்னீர் புரோட்டீன் நல்லா இருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா எதிர் வீட் ஆண்டி கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட். பெருசுன்னுட்டாங்க, நாம சாப்பிடாம இருக்க முடியுமா? அவங்க பிராமினா செம்மையாக சமைக்கிறாங்களா. ஸோ அப்படியே இதான் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ஃபைபர் இருக்கும், கொஞ்சோண்டு ரைஸு, கொஞ்சம் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். எக்கு மிஸ் இன்னைக்கு. எக்கு வந்து நான் நாளைக்கு சாப்பிட்றேன். பாருங்கள், ஹெல்த்தியாக சாப்பிட்றா, வேறு லெவல் தான். ஸோ மேடம் சாப்பிட்டாங்க, பாப்பாவும் ஃபீட் பண்ணியாச்சு. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், பாப்பா தூங்கிட்டான்னா கோமதிக்கு ஒரு 2 hours கிட்ட தூக்கம் கிடைக்கும். இல்லைன்னா ஆட்ட வேண்டியதான். அம்மா கொஞ்சம் நேரம், நான் கொஞ்சம் நேரம். கோமதி 2-3 நாளாக சரியாக தூங்கலை. ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து மேடமுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நானும் அம்மாவும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறது தான் பிளான்லாம் பக்காவாக தான் போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு போக போக தான் தெரியும். ஸோ இப்போ கோமதி சாப்பிட்டு போய் படுத்துடுவா. நானும் அம்மாவும் மாற்றி மாற்றி பாப்பாவை பார்த்துப்போம். நான் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அம்மாவை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் பாப்பாவை பார்த்துப்பேன். அப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கும்போது அம்மா பாப்பாவை பார்த்துப்பாங்க. பசிக்கும் போதெல்லாம் கோமதி ஃபீட் பண்ணுவா. இதுதான் வந்து இந்த நைட் டியூட்டியோட பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இதில் வந்து நாங்கள் அப்பப்போ ஹார்லிக்ஸ் பிரேக் எடுப்போம். இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா வர காப்பி, டீ பிரேக் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த விலாகில் ஒரு அழகாக கவர் பண்ணலான்ட்டு இருக்கோம். அவளுக்கு நேற்றுலேருந்து நாங்கள் நைட் ரொட்டீன் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணோம். நேற்று 2 மணிலேருந்து தூங்க ஆரம்பித்தா காலையில் தான் இருந்துச்சா. இன்றைக்கி வந்து 8 மணிக்கே படுத்துட்டா. என்ன அதிசயம் தெரில. இப்போ மேபி அத்தை வந்தனால தூங்கிடா போல. அம்மா வந்து ராசி. இப்போ அம்மா வந்து ஆன் டியூட்டியில் இருக்கனால அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. ஆனால் எப்படியும் வந்து அடுத்தடுத்து வருவாங்க. அப்போ நான் வந்து அம்மாவுக்கு ஒரு தனி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். இப்போது கோமதி, நீ சாப்பிட்டு முடி, நான் போய் ஒர்க் அவுட்டை முடிக்கிறேன். ஸோ உங்களை நான் ஒர்க் அவுட்டில் சந்திக்கிறேன். இங்கே பாருங்கள், கோமதி அந்த எதிர் வீட்டு ஆண்டி வந்து எங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்தாங்க. கப்பு நிறைய கொடுத்தாங்க. இல்லை கோமதி எனக்கு மிச்சம் வச்சிருக்கிறது பாருங்கள். இதை நான் இது வந்து எனக்கு மிச்சம்னு வச்சிருக்கா.
செத்தி புட்டு மாதிரி ஒத்த சுட்டு. இதில் வந்து அவ எல்லாத்தையும் சாப்பிட்டது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க, சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறான், பாவம் ஆசைப்பட்டு சாப்பிட்றான். ஆனால் அவள் ஒரு டைலாக் சொன்னா, அது நீங்கள் கேட்டிருக்கணும். சிவகுரு இது போதுமா, இவ என்ன வச்சிருக்கா, இது எனக்கு போதுமானு வேற கேட்குறான். பரிதாபங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சுதாகர் ப்ரோ வந்து ஒரு அம்மா பரிதாபங்கள் பண்ணியிருப்பாங்க. அது ஊர்லேருந்து அம்மா வந்து வந்தோடனே அவனுக்கு அப்படியே சந்தோஷமா வரும். இது ஏன் சமஸ்தான், என் பையனை யார் எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து பார்த்துப்பாங்கல்ல. அந்த மாதிரி எங்கள் அம்மா ஊர்லேருந்து புறப்பட்டு வந்திருக்காங்க. எதுக்கு? பையனையும் மருமகளையும் பார்த்துக்க. ஸோ நாங்கள் வந்து அம்மா நானும் கோமதி மட்டும் தனியாக நைட் டியூட்டி விளாக்ல சிரமப்பட்டு இருக்கம்பா, கொஞ்சம் வாமா அப்படின்னு கூப்பிட்டோன்னே எங்களை பார்த்துக்க வந்து மம்மி வந்திருக்காங்க. வெல்கம் ஹோம். அம்மா வெல்கம் டு நைட் டியூட்டி விளாக். மொதல் நாள் டியூட்டி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபுல் எனர்ஜெட்டிக்காக வந்திருக்கீங்களா? வந்தோடனே டயலாக்லாம் சொன்னீங்களே, ஃபுல்லானா நைட்லாம் தூங்காது, அழுக தான் செய்யும். அப்போ உங்கள் பேத்தி வந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்தாலும் நீங்கள் அது இல்லை அதை பார்த்துப்பீங்க. ஸோ அப்போ வந்து பாப்பா வந்து ஒரு நைட் ஃபுல்லாக தூங்காமல் அழுதாலும் நீங்கள் வந்து தைரியமாக சமாளிச்சிடலாங்கிறீங்க. இப்படிதாம்மா நானும் நினச்சேன் ஃபஸ்ட்டு. விடிய தூங்கலைனாலும் பரவாயில்ல, பாப்பா பக்காவாக பார்த்துக்கலான்னு. முதல் நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள், அஞ்சாவது நாள் ஆயிடுச்சு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. பாப்பால பாத்துக்கிறோமா உனக்கு பிரச்சனை கிடையாது. நீ வந்து உன்னோட ஒர்க்கையும் பார்க்கணும், கோமதியும் பார்க்கணும், அப்புறம் உனக்கு பிரச்சனை தானே. கரெக்ட். இப்போ நீ வந்துட்டனால அது வந்து எங்களுக்கு எல்லாம் நீங்கி ரிலாக்ஸாக இருக்கணும். எனக்கு கவலைப்படாத, நான் தனியாக விட மாட்டேன். நானும் வந்து அப்பப்போ டியூட்டி மாற்றி விடுறேன். நம்ம ரெண்டு சேர்ந்து நைட் டியூட்டி விழாக மாஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கோமதிக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி ரெஸ்ட் கொடுக்குறோம். ஹைஃபை. ஓகே, கொஞ்சம் போய் பாப்பாவை பார்த்துக்க, நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேங்க. ஸோ படப்படப்பட நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் தான். ஷோல்டருக்கு வந்து நம்ம வந்து ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, லேட்டல் ரைஸு, ரியல் டெல்ட் ஃப்ளைஸ் அண்ட் தென் ஷ்ரக்ஸ் போட்டு முடிச்சிடலாம். அண்டு ஆர்ம்ஸுக்கு வந்து பைசப்ஸ்க்கு வந்து இந்த இன்க்ளைன் பெஞ்சில் ப்ரீச்சர் கேர்ளு, அதுக்கடுத்து வந்து ஹேமர் கேர்ள் அண்ட் ஆல்டர்னேட் தம்பிள் கேர்ள் மட்டும் போட்டுடலாம். ஸோ ஷோல்டர் அண்ட் ஆர்ம்ஸை டப்புன்னு முடிச்சிடலாம் வாங்க. ஓகேங்க, ஷோல்டர் ப்ரெஸ்ஸுக்கு 30 kg தம்பிளில் 3 sets ஆஃப் 8 to 12 reps பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செட் 1 2 3 4 5 6 7 8. என்னதான் சொல்லுங்கள், இப்போ ஒர்க் அவுட் பண்ணலைன்னா அந்த டேயே வந்து ஒரு மாதிரி டல்லாக, டீமோட்டிவேட்டிங்காக, டிப்ரெஷனாக இருக்குது. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகிறது கொஞ்சம் கடினமான காரியமாயிடுச்சு. அதனால் இந்த ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தாங்க எனக்கு ஒரு தெரப்பி டைம் மாதிரி. இந்த ஒர்க் அவுட்டு இல்லைன்னு வைங்களேன் ரொம்ப கஷ்டம். அண்டு என்ன மாதிரியே வந்து நிறையா அப்பா, நிறைய டேட், நிறையா மாம் ஒர்க் அவுட் இல்லைனா ரொம்ப கஷ்டங்க. அண்ட் என்ன மாதிரியே நிறையா பேரண்ட் வந்து கமிட்மெண்ட்ஸ்னால ஜிம்முக்கு போக முடியாமல் இருக்கலாம், இல்லை ஜிம் ஆக்சஸ் இல்லாமல் இருக்கலாம். இதே சுச்சுவேஷனில் ஜிம் ஆக்சஸ் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல்ஸ், ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஃபிசிக்கை வீட்டிலேருந்து ஈஸியாக பில்ட் பண்ண முடியுங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங் வெயிட்டில் டம்பிள்ஸும் ஒரு இன்க்ளைன் பெஞ்சும். இதுவும் இல்லைன்னா நீங்கள் பாடி வெயிட்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் ஆரம்பிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் என்னால் ஜிம் போக முடியல அப்படிங்கிற ஒரு மொக்கையான காரணத்தை வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட்டே பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபிசிக்கை பில்ட் பண்ணுறதுக்கும் ஜிம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தானே தவிர அது ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் கிடையாது.
என்னால் ஜிம் போக முடிகிற வரைக்கும் நான் ஜிம் போயிட்டு இருந்தேன். ஒன்ஸ் வந்து கோமதி ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் என்னால் ஜிம் ஃப்ரீக்வெண்ட்டாக போக முடியல. அதனால் என்னோடய என்டையர் ரொட்டீனை வந்து ஹோம் ஒர்க் அவுட் ரொட்டீனாக மாற்றிட்டேன். எப்போயாச்சும் ஒருக்கா அத்தி பூத்த மாதிரி ஜிம் போக டைம் கிடச்சா ஜிம் போவேன், இல்லைன்னா என்னோடய எல்லா நாள் ஒர்க் அவுட்டும் வீட்டில் தான். டே டைமில் ஒர்க் அவுட் பண்ண முடியுதா, டே டைமில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது சுச்சுவேஷனு டே டைமில் வந்து தூங்குற மாதிரி ஆகிப்போச்சு, நைட் டைம் தான் முழிச்சிருந்து வேலை பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது அந்த நேரத்தில் இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணலினாலும் ஒரு 40 நிமிஷம், ஒரு 60 நிமிஷம், டைம் இருந்தால் ஒரு 90 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் சம்திங் நம்ம ஹெல்த்துக்காக ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்டெப்பு எடுத்து வச்சோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒன்று, ப்ரொடக்டிவாக பண்ணிங்கன்னா நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி இந்த டைமுங்க நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தால் ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஒர்க்கை பார்க்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஒய்ஃபுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். போஸ்ட்மார்ட்டமில் வந்து டிப்ரெஷனுங்கிறது கம்ப்ளீட்லி உண்மை தான். அவங்க எல்லா நேரமும் வந்து ஹாப்பியாக மோட்டிவேட்டடாக இருக்க மாட்டாங்க, நிறைய டைம் லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக நீங்களும் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்பீங்க. ஒரு 40 நிமிஷம் வந்து ஹெவியான வெயிட்டை தூக்கி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் கொஞ்சம் டோபமைன் செக்ரீட் ஆகி ஒரு தெரப்பி மாதிரி இருக்குங்க. ஹெல்த்தை தாண்டி அந்த நாளுக்கு ஆன ஒர்க் அவுட் வந்து அந்த நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய தெரப்பி. எந்த தெரப்பிஸ்ட்டும் போகாமல் வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய ஒரு அருமையான தெரப்பி. நான் விட்டால் கூவிட்டே இருப்பேன், ஏன்னா ஒர்க் அவுட் வந்து இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாள் ஆச்சு ஒரு 1 மணி நேரம் உங்கள் வீட்லேயோ ஜிம்லேயோ போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் எனக்காக. சிவு, இந்த உனக்கு பிடிச்ச இன்ட்ரோ ட்ரிங்க். ஸோ இந்த இன்ட்ரா ஒர்க் அவுட் வந்து கோமதி வந்து ஸ்வீட்டாக எனக்கு பண்ணிட்டு இருந்திருக்கா. இது வந்து இது 5000-10,000 நினைக்காதீங்க. வீட்டில் வந்து பீட்ரூட் இருந்துச்சு, அந்த பீட்ரூட்டை வந்து எனக்காக என் தங்க ஒய்ஃப் வந்து ஜூஸாக போட்டு கொடுத்துருக்கா. பம்பு வேறு லெவலில் இருக்கும். தேங்க்ஸ் டி. சரி போய் தூங்கோடு. ஓகே, ஒன்று சொல்லிக்கிறேன், என்னடா இவ லூஸ் மாதிரி இருக்கேன்னு நினச்சாதீங்க. நான் 3 நாளாக சரியாக தூங்கலை, கொஞ்சம் தலைவலி அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கேன். மற்றபடி நான் வந்து நல்லா மேக்கப் போட்டுதான் எல்லா வீடியோவும் பண்ணுவேன். இன்னைக்கு 3 நாளாக வந்து ரெஸ்ட் இல்லை, பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தா, அவளை பார்த்துக்கிட்டு இருந்தனால நான் இப்படி இருக்கேன். பட் நான் நல்லா தான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சூப்பராக ஒரு மேக்கப் போடுவேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன தப்பாக நினைக்கிறீங்க? என்ன இருக்குது? சரி ஓடி போய் தூங்குறேன். இது குடிச்சிட்டு கொஞ்சம் எனக்கு போய் நான் வருவேன். சரி மேடம் வந்து மிட் நைட்டில் கூட 5 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா இல்லை 6 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன், வந்து எடுத்துக்கோ. நான் தூங்கிட்டு இருந்தால் எடுத்துக்கோ. ஓகே. மணி இப்போ 12:45 ஆகுது கைஸ். நார்மலாக நம்மளுக்கு நைட்டு முழிச்சிருந்தாலே பசிக்கும். இல்லை கோமதி வேறு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பாப்பாவுக்கு ஃபீடு வேறு பண்ணுறா. அதனால் அவளுக்கு கொஞ்சம் கொடூரமாகவே பசிக்கும். ஜங்க் அது இதுன்னு முதல்ல வாங்கிட்டு இருந்தோம், அப்புறம் ரொம்ப சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நான் குட்டியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி வந்து இந்த மதர்ஸ் ஹார்லிக்ஸில் வச்சு ஹார்லிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு நாள் நான் பண்ணி கொடுத்தேங்க. நார்மலாக டம்ளரில் ஆற்றி கொடுக்காம நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தேன். அது ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மா செய்கிறத விட நல்லா இருக்குன்னுலாம் பாராட்டினா. இன்றைக்கி பசிக்குதுன்னு சொல்கிறா, அதையே செஞ்சு கொடுக்க போகிறேன். வாங்க அந்த ஹார்லிக்ஸ் ரெசிபி உங்களுக்கும் காமிக்கிறேன். என்ன இருக்கும்? முதல்ல பால் பாக்கெட்டை கட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 டம்ளர் ஊற்றியாச்சு. பால் எடுத்து அப்படியே நம்ம குண்டாக்குள்ளே ஊற்றி அடுப்பில் பற்ற வைக்க வேண்டியதான். ஸோ அடுப்பில் பற்ற வச்சாச்சு. அடுப்பில் பால் வச்சாச்சு. இப்போ பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்க, பால் பொங்குறதுக்கு வேறு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே லைட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நம்மளுக்கும் போர் அடிக்குது. கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஷோல்டர் ப்ரெஸ் போட்டதுக்கே நல்ல பம்ப் ஓரளவுக்கு இருக்குல்ல. இவ்வளோ ஹெக்டிக்கான ஸ்கெடியூல்லையும் வந்து சரியாக தூக்கம் இல்லை, ரெகுலராக டெய்லியும் ஜிம் போக முடியல, டயட் வந்து 100% இருக்க முடியல. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுலேயே எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து நான் திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், யாருனாலையுமே எப்போவுமே 100% கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவே முடியாது. இப்போ என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நான் டயட், ட்ரைனிங் அண்ட் ஸ்லீப்பில் இருக்கேன். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வருது. கொஞ்சம் ரிசல்ட் வந்தாலும்
அது கொஞ்சம் வருது, பாசிட்டிவ்ல தான் இருக்குது, நெகட்டிவ்ல இல்லை. ஈவன் 0.5 ஈவன் ப்ளஸ் 0.5 இருந்தாலும் எனக்கு அது ஓகே தான். எனக்கு அதை வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. பால் பொங்கிடுச்சு, கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக பால் பொங்கும்போது ஆஃப் பண்ணியாச்சு. இது ஒரு பெரிய ஸ்கில் செட். ஸோ டன். ஓகே கைஸ், நம்ம எங்கே விட்டோம்? அந்த ப்ராக்ரஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அங்கே தானே விட்டோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் தான் ப்ராக்ரஸ் வருது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தினோடு தான் ரிசல்ட் வருதுன்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இத்தினோடு ரிசல்ட் வருது. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அப்போ அது கெயின் தான். சிறுதுளி பெருவெள்ளம், அதுதான் நம்ம ஐடியாலஜி. இப்போ என்னால் 100% டயட் ட்ரைனிங் கொடுக்க முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன், எனக்கு ரிசல்ட் வருது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்னஸுக்கு வந்து டைம் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெல்த் சேர ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. சரி, இப்போ பால் பொங்கிருச்சு, நம்ம வந்து மில்க் ஷேக் போடலாமா? வாங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே நான் உங்களை போர் அடிக்க விரும்பல. நம்ம மில்க் ஷேக் ரெசிபிக்குள்ளே போயிடுவோம். இந்த ஸ்டார்பக்ஸ் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இது நான் வந்து இது வாங்குறது வந்து ஒரு குட்டி கதை. ஸ்டார்பக்ஸ்க்கே நம்ம பெருசாக போக மாட்டோம், ஏன்னா அங்கே ஒரு காஃபி 300 ரூபா 500 ரூபா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் போகிறதே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் சரி போய் பார்க்கலான்னு போகும்போது இந்த ஷேக் வந்து இந்த ஷேக்கர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சா, சரி நல்லா இருக்கே பார்க்க அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. ஸ்டார்பக்ஸ் சிம்பிள்லாம் போட்டிருக்கேன். போய் பில் போடுற இடத்துல போய் பில் போட கொடுத்தா 3500 ரூபாய்ட்டாங்க. அப்புறம் சரி வாங்கிட்டேன், அப்படியே வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் ஐயோ தேவையில்லாமல் வாங்கிட்டோமோன்னு உறுத்தலாகவே இருந்துச்சு. ஆனால் பயங்கரமான குவாலிட்டிங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்ன வரைக்கும் வந்து எந்த இஷ்யூவும் இல்லை. அப்படி என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து சூடாக ஊற்றுனீங்கன்னா சூடாகவே இருக்கும், கூலாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும். இது எங்கே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இந்த பால் இந்த மில்க் ஷேக் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது டம்ளரில் ஊற்றி ஆற்றுனோம்னா, சூடாக ஊற்றி ஆற்றும் போது கை சூடும், கீழே சிந்துவோம், டக்குன்னு ஆற்றி கொண்டே கொடுக்க முடியாது. அப்போல்லாம் என்ன பண்ணிடுறது, நான் எப்போவுமே கோமதிக்கு வந்து இந்த ஹார்லிக்ஸை வந்து இதில் தான் போட்டு கொடுக்குறது. ஸோ இதில் போட்டோம்னா நான் எவ்வளோ சூடாக இருந்தாலும் நம்ம கையில் பிடிச்சா சூடு தெரியாதா, அதனால் ஈஸியாக ஆற்றிடலாம். அந்த இப்போது ஹார்லிக்ஸ், இப்போ நான் பண்ண போகிற ஹார்லிக்ஸ் மில்க் ஷேக்கில் ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன். இந்த இதில் நான் பண்ணுறதுனால வந்து எனக்கு ஆத்தரில் ஒரு அட்வான்டேஜ். அது என்ன அட்வான்டேஜ்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அவளுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுருவேன். நான் சுகர் எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் மேடம் வந்து சரியான ஸ்வீட் டூத்து. கோமதிக்கு வந்து ஸ்வீட் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அதனால் அவளுக்கு மட்டும் நான் இந்த சுகரை போடுறேன், நான் எடுத்துக்கிறது இல்லை. நீங்களுமே உங்களுக்கு ஸ்வீட் டூத்தாக இருந்துச்சுன்னா சுகரை வந்து மாடரேஷனில் எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. வெள்ளை சக்கரைனாலும் சரி, நாட்டு சக்கரைனாலும் சரி, எல்லாம் சக்கரை தான். ஸோ எதுவுமே அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூனோட நிப்பாட்டிடுங்க. அதுக்கு மேலே தாண்டி போகிறது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நல்லதாக கெட்டதான் டிபேட் பண்ணுறதை விட நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ 1.5 ஸ்பூன் போட்டாச்சு கோமதிக்கு. இப்போ சர்க்கரை ஓவரா. ஸோ சர்க்கரையை முடிச்சுட்டு இப்போ நம்ம மதர்ஸ் ஹார்லிக்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஏதோ சிவகுரு வந்து பெய்ட் ப்ரொமோஷன் நடுவில் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. மதர்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணல. ஃப்யூச்சரில் ஸ்பான்சர் பண்ணால் நான் வந்து ஹார்லிக்ஸ் அத்தலைட் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? மதர்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து 2 ஸ்பூன் போட்டுடலாம். 1 2. கோமதிக்கு இந்த மாதிரி இடிக்கல பிடிச்சி தூக்க தெரியாது. நிறைய டைம் இந்த இடிக்கல பிடிச்சி தூக்கி கீழே கொட்டியிருக்கான். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பாலை வந்து உள்ளே ஊற்றிடுவோம். கடை இதே நீங்கள் டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா ஒன்று அவள் கொஞ்சம் நிறையா குடிப்பா. டம்ளரில் நிறையா பிடிச்சி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃப்ளாஸ்கில் ஊற்றியாச்சா, மூடியை போட்டு மூடியாச்சு. சூப்பராக மிக்ஸும் பண்ணிடலாம். அதே சமயம் நல்லா நுரையெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ரெகுலர் ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் நல்லா ஃப்ராத்தெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் அவளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பெரிய மேட்டராடான்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். ஆனால் உண்மையாகவேங்க நார்மலாக வந்து ஹார்லிக்ஸ் வச்சு குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பண்ணி குடிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் டேஸ்ட்டி. இதோட டேஸ்ட்டு எனக்கும் பிடிச்சிருக்கு, கோமதிக்கும் பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓப்பன் கொஞ்சம் சூதான ஓப்பன் பண்ணோம். சத்தம் வந்துச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், கேஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ கோமதி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். வாங்க மேடம் போய் ஹார்லிக்ஸ் மில்க் ஷேக் கொடுப்போம். ஓகேங்க, கோமதி வந்து உள்ளுக்குள்ளே பாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம போய் அவளுக்கு ஹார்லிக்ஸ் கொடுப்போம். கோமதி அது சரியா மூடலடி, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ.
கையை எடுத்துகிட்டு மூடிட்டு அப்புறம் எந்திரிச்சுக்கோ. மூடிடு. சூடாக இருக்கு. ஆனால் அந்த கேஸ் என்ன போயிடுச்சு. அப்படி குடிக்காத, சூடாக இருக்கும். ஓப்பன் பண்ணி காம்ப்ளான் தான், சரி ஹார்லிக்ஸ் தான், சரி குடிச்சு பாரு, நல்லா இருக்க சொல்லு. எப்பவுமே சொல்லுவில்ல அத்தை போடுற ஹார்லிக்ஸோட நான் போடுறது தான் நல்லா இருக்குன்னு. அது உண்மையாக போய் உண்மையாகவே அத்தை போடுறதோட நான் போடுற ஹார்லிக்ஸ் நல்லா இருக்கா? பொறும் எனக்கு நீ போடுற ஹார்லிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். 200% நீ போடுறது பிடிக்கும். அவங்களுக்கே தெரியும் நீ போடுறது தான் நல்லா இருக்கும்னு. ஓகே வாங்க, செகண்ட் செட் ஆஃப் 8 reps. Let's fucking do it. 1 2 3 4 5 6 7 8. இப்போ நம்ம வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல, ஜிம் மாதிரி வந்து டம்முன்னு கீழே தம்பில் போட முடியாது. ஜிம்மில் வந்து ஒன்று சத்தம் கேட்டால் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ரெண்டாவது வந்து டைலுக்கு மேலே இல்லை ஃப்ளோரிங்க்கு மேலே திக்காக மேட் போட்டிருப்பாங்க. ஸோ டம்பிள் வந்து விழுந்தாலும் வந்து எந்த டேமேஜும் ஆகாது மேக்ஸிமம். ஆனால் இது வீடு. ஒன்று நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன், கீழே இருக்கவங்கெல்லாம் டம்முன்னு சத்தம் கேட்டால் சாவச்சு போட்டுருவேன், சண்டைக்கு வந்துடுவாங்க. ரெண்டாவது இது சொந்த வீடு இல்லை, கீழே போட்டு டைல்லாம் உடஞ்சின்னா வீட்டு ஓனர் வந்து செஞ்சிருவார். அதனால் இப்போ யூஸ்வலாக ஜிம்மில் வந்து நான் என்னால் ஒரு 35 கிலோ இல்லை ஒரு 40 கிலோ லிஃப்ட் பண்ண முடியும்னா அதை விட ஒரு 10% சேஃப்டிக்கு கம்மியாகவே லிஃப்ட் பண்ணிக்கிறது, ஒரு 10லேருந்து 20% கம்மியாக லிஃப்ட் பண்ணிக்கிறது. ஏன் கம்மியாக லிஃப்ட் பண்ணிக்கிறதுனா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கனால தான் கம்மியாக லிஃப்ட் பண்ணுறது. ஸோ இந்த 30 இப்போ இதே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன்னா இந்த 30க்கு பதிலாக 35 பண்ணியிருப்பேன். 2 செட்டு முடிஞ்சு, இன்னும் ஒரு செட் மட்டும் இருக்குது. லாஸ்ட்டு செட்டு ஒரு கை பார்த்துடலாம். ஷோல்டர் ப்ரெஸ் ஓவருங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து லேட்டரல் ரைஸ், ரியல் டெட் ஃப்ளைஸ் அண்ட் ஸ்ட்ரக்ஸ் இருக்குது. வாங்க ஒன்று நான் பட்டு முடிச்சிடுவோம். ஓகேங்க, நம்ம செகண்ட் வேரியேஷனாக சீட்டட் லேட்டரல் ரைஸ் பண்ணுவோம். ஏன் சீட்டட் லேட்டரல் ரைஸ்ன்னு நான் அடுத்து சொல்கிறேன், ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஏன் சீட்டட் லேட்டரல் ரைஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஸ்டாண்டிங் லேட்டரல் ரைஸ் பண்ணோம்னா அந்த இடுப்பு ஆட்டி அப்படி இப்படின்னு மொமெண்டம் வந்து கொடுப்போம். அதனால் நிறைய ரிப்ஸ் பண்ணலாம், ஆனால் வந்து ஃபார்ம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். இதே நம்ம உட்காந்துட்டு லேட்டரல் ரைஸ் பண்ணோம்னா நம்ம ஹிப்பை ஷேக் பண்ணி மொமெண்டம் வந்து அவ்வளோவா கொடுக்க மாட்டோம். ஸோ பெட்டர் ஃபார்ம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்களும் லேட்டரல் ரைஸை வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உட்காந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். லேட்டரல் ரைஸை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம அப்படியே ரியல் டெட் ஃப்ளைஸ் பண்ணுவோம், அப்புறம் கடைசியாக ஸ்ட்ரக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்க, அடுத்து ரியல் டெட் ஃப்ளைஸ் போகலாம் வாங்க. ஸோ இதுக்கு எட்ஜ் ஆஃப் த பெஞ்சுக்கு வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு அப்படியே ஃப்ளைஸ் பண்ண வேண்டியதான். 1 2 இது ஒரு 3 செட் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்ஸ் மட்டும் இருக்குங்க. ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண கொஞ்சம் எனர்ஜி இல்லை, அதனால் நான் வந்து எல்லா வேரியேஷன்லேயும் 1 அல்லது 2 செட் மட்டும் காமிக்கிறேன். டக்குன்னு ஒர்க் அவுட்டையும் முடிக்கணும். பாப்பா இப்போ நல்லாவே தூங்கிட்டா,
அவள் தூங்குற நேரம் தான் நம்மளும் தூங்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஷோல்டர் மட்டும் பண்ணிவிட்டு ஆர்ம்ஸை வந்து நாளைக்கு வச்சுப்போம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி 3வது வேரியேஷனில் இருக்கோம். இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரக்ஸோட இன்றைக்கி நம்ம ஆட்டத்தை முடிச்சோம். சரிங்க, நம்ம கடைசி வேரியேஷனாக வந்து சீட்டடில் ஸ்ட்ரக்ஸ் பண்ணுவோம். இதுவும் அதே மாதிரி தான். எதுக்கு சீட்டட்லெஸ் பண்ணுறேன்னா, நின்னா கொஞ்சம் மொமெண்டம் அது இதுன்னு பண்ணி சீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ உட்காந்து இப்படி பண்ணோம்னா அந்த சீட்டிங்க்கு வாய்ப்பு கம்மி. ஸோ தம்பிள் எடுத்துப்போம். நான் ஒரு 25 kg தம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸ்லைட்டாக ஃபார்வர்டு வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரக் பண்ண வேண்டியதான். 1 ஸ்ட்ரக், ஹோல்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ், down at least 1 second, 3, 1. அப்பா, ஸோ அப்படி ட்ராப் பில்டருங்க. இது ஸ்ட்ரக்ஸ் வந்து ஒரு வேறு லெவல் ட்ராப் பில்டரு. நம்ம லேட்டல் ரைஸ் பண்ணது வந்து என்னோடய லேட்டல் லிட் நல்லா பில்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ப்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணுறது இந்த ஃப்ரண்ட் டெல்ஸை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட், லேட்டரல் அண்டு ரியல் டெல்டாய்ட் ட்ராப்ஸ்லாம் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 3D ஷோல்டர்ஸ் கிடைக்குங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணால் உடனே எனக்கு ஷோல்டர்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஆயிடுமான்னு கேட்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம அந்த மசில் குரூப்பை ஆக்டிவேட் தான் பண்ணுறோம், ஸ்டிமுலேட் தான் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம மசிலில் வந்து மைக்ரோ டேமேஜ் நடந்திருக்கும். அந்த மைக்ரோ டேமேஜ் நடந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லா மீல்லையும் 20-30 கிராம் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி சாப்பிட்டு நம்ம பாடிக்கு நல்ல ப்ரோட்டீன் இன்டேக்கை கொடுக்கும்போது அந்த ப்ரோட்டீன் நம்ம சின்ன அந்த மசில் டேமேஜ் ரிப்பேர் பண்ணி நம்ம மசில் வந்து நம்ம தூங்கும்போது நல்லா ரெக்கவர் ஆகி ரீபில்டாகி வரும்போது முன்னே இருந்ததை விட கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் இன் ஸ்ட்ரென்த் அண்ட் சைஸாக வரும். இது வந்து ரொம்ப மைனராக தான் நடக்கும். இந்த மாதிரி குட்டி மைனர் பாசிட்டிவ் சேஞ்ச் தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கெயின்ஸை கொடுக்கும். ஸோ உடனே உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. வெயிட் இட் அவுட் ஃபார் 6 to 8 weeks. ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் 6-12 வாரம் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னா அப்போ தான் அங்கே ஏதோ பிரச்சனை. ஸோ வெறும் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் பண்ணுறதுனால மட்டும் ரிசல்ட் வராது. அந்த ப்ரோக்ராமோடு சேர்த்து உங்கள் டயட்டு, ரெக்கவரி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதோட நம்மளோட மிட் நைட்டு ஒர்க் அவுட் செஷன் முடிஞ்சு. இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அதனால் நான் போய் கொஞ்சம் நேரம் தூக்கத்தை வாங்கிக்கிறேன். இன்னும் 1 or 2 hours மறுபடியும் எந்திரிக்க வேண்டியது வரும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வ்ளாகில் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ போய் நான் வந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் வந்து நான் ஆம் ஒர்க் அவுட் மேலே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் பண்ணலை. அதை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ போய் நான் என்ன பண்ணுறேன்னா, வே ப்ரோட்டீன் கலந்து குடிச்சிட்டு போய் ஃப்ளாட்டாக எல்லோரும் முடிவு பண்ணிட்டேன். வாங்க வே குடிப்போம். ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த வே கலந்து குடிக்கும்போது தாங்க ஒரு வேறு லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏதோ பண்ண வேலைக்கு சம்பளம், உழைப்புக்கு ஊதியம் மாதிரி. அப்படிங்கிற அதுவும் கரெக்டு தான். சரிங்க, வே கலந்து குடிச்சிடலாமா? டன் 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 அப்பா, கரெக்டாக வேஸ்ட்டுப்பா. இதில் ஒரு கொஞ்சம் சிந்திச்சுனாவே மனசு பயங்கரமாக வலிக்குங்க. குடிச்சிட்டு போய் படுப்போம். ஓவருங்க. ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வே குடித்தா தான் ஒரு திருப்தியே. நீங்களாம் நினைக்கலாம், அப்போது வே குடித்தா தான் வந்து எனக்கு மசில் போட முடியுமா அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. வே ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு சப்ளிமெண்ட் மட்டும்தான். உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கை உங்களால் உங்கள் ஹோல் ஃபுட்ஸ்லேருந்து எடுத்துக்க முடியல, அதாவது சிக்கன், மீன், முட்டை, பன்னீர், பால் இதுலேருந்து எடுத்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் வே ப்ரோட்டீன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். குறிப்பாக என்னால் எல்லா மீல்லையும் என்னால் 20-30 கிராம் ப்ரோட்டீனை சமைச்சு சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் வே ப்ரோட்டீன் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு கன்வீனியன்ஸ். அண்டு நான் ஏன் வந்து அவத்தாரை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அவத்தார்ட்டே ஓனாக வே மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குங்க. அதனால் இவங்க பால்லேருந்து வே ப்ரோட்டீனை 24 hours மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டுக்கு ஃப்ரெஷ்ஷான வே ப்ரோட்டீன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான வே ப்ரோட்டீனை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அவத்தாரை கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரெஷ்னஸ் மட்டும் இல்லைங்க, குவாலிட்டிலையும் இவங்க டாப் நாச்சு. ஏன்னா இவங்க ட்ரஸ்டிஃபைட் கோல்டு சர்டிஃபிகேஷனும் வாங்கியிருக்காங்க. அவத்தாரோட வே ப்ரோட்டீன், கிரியேட்டின், மாஸ் கெய்னர்னு நீங்கள் என்ன வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க வெப்சைட்டுக்கு போய் TDT Shiva 10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, வளர்றேன் பாருங்கள், உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், கூடவே என்னை சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். சரி,
இப்போது நம்ம வே ப்ரோட்டீன் முடிச்சாச்சு. எனக்கும் தூக்கம் லைட்டாக கண்ணை கட்டுது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் தூங்கிட வேண்டியதான். நடுவில் கண்டிப்பாக எந்திரிக்கணும். எந்திரிக்கும் போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி அவள் ஃபுல்லாக தூங்கிட்டான்னா இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் நல்ல தூக்கம் கிடைக்கும். டாடா பை. ஒர்க் அவுட் பண்ணுறத விட இந்த திரும்பி தம்பிள்ஸ்லாம் எடுத்து நீட்டாக அடுக்கி வைக்கிறதாங்க பெரிய பிரச்சனையே. உன் வீடு தானே அடிக்க வைக்காமல் போகலாம்ல நீங்கள் கேட்கலாம். நான் அடிக்க வைக்காமல் போனோன்னா என்னை அடிக்கிறதுக்கு எங்கள் அம்மா என்ற ஒய்ஃப்லாம் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஒர்க் அவுட் முடித்த கையோடு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு தான் படுக்க போகிறது. சரி வாங்க தூங்க போகலாம்.